ஒருவர் இரவு முழுவதும் விழித்திருந்ததற்காக அவரோட வாழ்க்கை மாறுமா? ஒரே ஒரு இரவுக்கு அர்ப்பணிப்பதால அவங்களோட ஆற்றல் பல மடங்கு அதிகரிச்சு தெய்வீக சக்தியை நேரடியாக அனுபவிக்க முடியும்னு காலங்காலமாக நம்பப்படுற அந்த ஒரு இரவு தான் மகா சிவராத்திரி. இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி முடியும் பாருங்க, உங்களுக்கே தெளிவா புரியும். சிவராத்திரி என்பது பழமையான தந்திர நூல்களிலும் பெரும் சாதுக்கள் சொன்னதை வச்சு பார்த்தோம்னா இந்த ஒரு இரவு மட்டும் காலத்தின் எல்லைகளை கடந்து செல்லும் திறன் உடையதுன்னு சொல்லப்பட்டு இருக்குது. இந்த ஒரு இரவு உடல், மனது, ஆன்மாவை தூண்டும் ஒரு சக்தி மையம். அதாவது சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் ஒருத்தர் தூங்காம கண் விழிச்சு இருப்பதால அவங்க புதுப்பிறவி பெறுவாங்கன்னு நம் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அந்த ஒரு நாள் இரவு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுதுன்னு பார்த்தோம்னா, அந்த காலத்துல சில முனிவர்கள் புலிக்கோட்டை அப்படிங்கிற ஒரு காட்டுல சிவபெருமானை நோக்கி தவம் இருந்திருக்காங்க. ஆனா அந்த முனிவர்கள் தவத்துல உண்மையா இல்லாம இருந்ததால சிவபெருமான் அவங்கள விழிக்க வைக்கிறதுக்காக அந்த ஒரு இரவு நேரத்துல பரமசிவன் கொசிகை தாண்டவம் ஆடி இருக்காரு. அந்த ஒரு ஆட்டத்தால மொத்த பிரபஞ்சமே அசைந்து தள்ளாடி இருந்திருக்கு. அப்போதுதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் நேர்மறை ஆற்றல் பரவியது. அதுவே மகா சிவராத்திரியாக கருதப்படுது. அப்படிப்பட்ட மகா சிவராத்திரி அன்று இரவு நேரங்கள்ல சிவன் ஆலயங்களுக்கு நீங்க செல்வதால பல நாள் நீங்க பட்ட கஷ்டங்கள் விலகி கோடிக்கணக்கான புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க மகா சிவராத்திரி அன்று விழித்திருந்தால் உங்களுக்கு வாழ்க்கை எப்படி மாறும் என்று நீங்களே உணர்வீர்கள்.